ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மயான கொள்ளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மயான கொள்ளைங்கிறது தமிழகத்தில் மாசி மாத அமாவாசை அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்களில் கொண்டாடப்படும் ஒரு பழமையான நாட்டுப்புற திருவிழா. சிவனுக்கு சாப விமோசனம் கிடைத்த நிகழ்வை திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. பிரம்மனின் 5 தலைகளில் ஒன்றை கொய்த சிவபெருமானே பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது. அந்த பிரம்ம கபாலம் சிவனின் கையிலேயே ஒட்டிக்கொண்டு அவர் பெரும் உணவை தானே உண்டு சிவனை பட்டினி போட்டது. விஷ்ணுவின் ஆலோசனைப்படி பார்வதி தேவி, அதாவது அங்காளம்மன், சுடுகாட்டில் இரத்தம் கலந்த சாதத்தை பரப்பினார். உணவின் சுவையால் கவரப்பட்ட கபாலம் சிவனின் கையை விட்டு இறங்கி அதை புசிக்கத் தொடங்கியது. கபாலம் கீழே இறங்கியதும் அம்மன் விஸ்வரூபம் எடுத்து தனது காலால் அதை மிதித்து மண்ணுக்குள் அழுத்தி அழித்தார். சிவனை இந்த துன்பத்திலிருந்து விடுவித்த இந்த நிகழ்வே மயான கொள்ளை என்று கொண்டாடப்படுகிறது. சுடுகாட்டில் மண்ணால் செய்யப்படும் உருவம் மயான சூரன் அல்லது பிரம்மா என அழைக்கப்படுகிறது. அம்மன் அந்த உருவத்தை மிதித்து அழிப்பது தீய சக்திகளை அழிப்பதை குறிக்கிறது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை விழாவின் தலைமை இடமாக கருதப்படுகிறது. சுடுகாட்டில் அம்மன் ஊர்வலம் வரும்போது அங்குள்ள பலிபீடத்திலோ அல்லது திறந்த வெளியிலோ ஆடு கோழிகள் பலியிடப்படுகின்றன. அம்மன் வேடமிட்ட பக்தர்கள் சாமி வந்து உயிருள்ள கோழிகளை கடித்தும் அவற்றின் இரத்தத்தை குடித்தும் தங்கள் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். இது அம்மன் அசுரர்களை அழிப்பதை குறிக்கும் ஒரு குறியீடாகும். பலியிடுதலோடு சூறையிடுதல் என்ற முறையும் பின்பற்றப்படுகிறது. இதில் சாதம், தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் கலந்து சுடுகாட்டில் வீசப்படுகின்றன. அது அங்குள்ள ஆன்மாக்களுக்கு உணவளிப்பதாக நம்பப்படுகிறது. ஹரி ஓம் மகா